சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆதி, அன்னைக்கு தான் நமக்கு டைவர்ஸ், ஞாபகம் இருக்கா? ஹே யா, அதை எப்படி மறக்க முடியும்? சங்கவே அடம் பிடிச்ச அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கணும்னு தானே அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். தட்ஸ் இட். முகூர்த்தம் ஏர்லி மார்னிங்கே முடிஞ்சிரும்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம். அம்மா, என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ரூம்ஸ் பத்தி. ஆதி, ஆமால, இங்க லைட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராண்டா போட்டுட்டோன்னு பையன் அசத்தலா இருக்கும். நைட்டு போட்டோ ஷூட் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல? ஆமா, நைட்டு க்ளோஸ் ரூம்ஸ் எல்லாம் இல்லாம ஓபன் ஸ்பேஸ்ல வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். டெக்கரேஷன் டீம் கிட்ட நம்ம பேசணும் சங்கவி. அவங்க கிட்ட மாடல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுல ஏதாவது ஆல்டரேஷன் பண்ணணுமா வேணுமாங்கிறத நம்ம பாத்துக்கலாம். வண்டி நிறுத்து. என்னாச்சு பவி? வண்டி நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்து. நிறுத்துறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு பவித்ரா? எதுக்கு கார்ல இருந்து திடீர்னு இறங்கிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. உடம்பு சரியில்லைங்களா? இல்ல. வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. தலை வலிக்குதா? தண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல. எங்க என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். பவித்ரா, நான் ஒன்று கேட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க டாக்டர். உங்க முன்னாடி இந்த கல்யாண விஷயம் பத்தி பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? பவித்ரா, நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆதி சங்கவி கல்யாணத்தை பத்தின பேச்சு வந்தாலோ இல்ல உங்க டைவர்ஸை பத்தின பேச்சு வந்தாலோ நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? பவித்ரா, அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா ஓப்பனா சொல்லுங்க. அப்பதானே இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியும். பேசினாதானே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இனிமே என்ன முடிவு வரும்னு எதிர்பார்க்க சொல்றீங்க? விடுங்க டாக்டர், எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எதையாவது புதுசா கிளப்பி விட்டுறாதீங்க. உடம்பு சரியில்லைன்னா மனசு டயக்னோஸ் பண்ற டாக்டர் எப்ப மாறுனீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எதுவும் முடியல பவித்ரா. நீங்களா ஏன் அந்த முடிவுக்கு வரீங்க? உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லுங்க. என்ன பண்றது நாம யோசிப்போம். நீங்க என்ன எதிர்பார்த்து இதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது டாக்டர். தயவு செஞ்சு விட்டுருங்க. அங்க பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சங்கவி கல்யாணத்துக்காக இவ்வளவு ஆர்வமா ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆதியுமே பாருங்க, அவன் அவளை விட சந்தோஷமா இருக்கான். என்னமோ பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி. அவன் இயல்பா இருக்கான் டாக்டர். அதை நான் கெடுக்க விரும்பல. அவன் லைஃப் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க பெரிய தியாகி தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவங்க லைஃபை பத்தி யோசிக்கிறத விடுங்க, உங்க லைஃபை பத்தி யோசிங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. மத்தத அப்புறம் யோசிக்கலாம். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையும் சொல்லக்கூடாது டாக்டர். ஒரு சூழல்ல எல்லாரும் இருப்பாங்க. என்னை பத்தி மட்டும் நினைக்கிறதே பெரிய பாவம். சரி, ஓகே.
இப்பவே சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. டைம் எடுத்துக்கங்க, யோசிங்க. உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நத்திங் இஸ் டூ லேட். சரி வாங்க. நீங்களாம் போயிட்டு வாங்க டாக்டர். நீங்க? நான் லஞ்சுக்கு வரல, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். ஓ, அப்ப எங்க கூடலாம் சேர்ந்து லஞ்சு சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படித்தானே? இதையாவது வெளிப்படையா சொன்னீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு பிடிக்கலாம், அப்புறம் எதுக்கு இந்த லஞ்ச் ப்ரோக்ராம்? தேவையில்லை, கேன்சல் பண்ணிடுவோம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம். பவித்ரா, மறுபடியும் நான் சொல்றேன், உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. என்ன நெருடல் உங்களுக்குள்ள? அப்படிலாம் எதுவும் இல்ல. எந்த விதமான நெருடலும் உங்க மனசுக்குள்ள இல்லைன்னா அப்புறம் எங்க கூட வந்து லஞ்சு சாப்பிடுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சரி வாங்க போலாம். நீங்க போங்க, நாங்க வர்றோம்.